நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ராயபாளையத்தில் இன்று மாலை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடங்கிய அதிமுக உரிமை மீட்பு குழுவை சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணையும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். அவரிடம் பேசலாம். பாலமுருகன், இன்று மாலை நடைபெறவிருக்கும் நிகழ்வில் ஏற்பாடுகள் எந்தெந்த மாதிரியான இருக்கிறது, தயார் நிலையில் இருக்கிறதா, கள நிலவரம் என்ன? நிச்சயமாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட ராயப்பாளையம் பகுதியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் அதிமுக உரிமை மீட்புக் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் அவர்களுடைய தொண்டர்களை 50,000க்கும் மேற்பட்டோர் அழைத்து வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்று இணைப்பு விழா நடைபெறுகிறது. அதற்காக தீவிரமாக பணி நடைபெற்று வருகிறது. தமிழக அரசியலில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள ராயப்பாளையத்தில் இன்று பிரம்மாண்டமான இணைப்பு விழா நடைபெறுகிறது. அதிமுக உரிமை மீட்பு குழுவைச் சேர்ந்த 50,000க்கும் மேற்பட்டோர் அதன் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்று மாலை இணைய உள்ளார்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்துள்ள ராயப்பாளையம் பகுதியில் இது நடைபெற்று வருகிறது. இதற்காக 50,000க்கும் மேற்பட்டோர் இன்று தங்களது தாய்களமான திமுகவில் தங்களை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்று மாலை 5 மணியில் இழைத்துக் கொள்கிறார்கள். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இந்த இணைப்பு விழாவில் தலைமை தாங்குகிறார். தமிழக முதல்வர் மற்றும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் இந்த விழாவில் நேரில் பங்கேற்று இணைப்பவர்களை வரவேற்று உரையாற்றுகிறார். தென் தமிழகத்தில் அரசியலில் இந்த ஒரு நிகழ்வு ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்படுகிறது. 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் திரள்வதால் ராயப்பாளையம் பகுதி முழுவதும் தென்மண்டல ஐஜி தலைமையில் 5 எஸ்பி மற்றும் 20 டிஎஸ்பிகள் உள்ளிட்ட 2,300க்கும் மேற்பட்ட பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் 50 ஏக்கர் பரப்பளவில் விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் மற்றும் வரவிருக்கும் அரசியல் நகர்வுகள் இடையே ஓபிஎஸ் அணியின் இந்த அதிரடி முடிவு தமிழக அரசியல் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க வைத்திருக்கிறது. தமிழக அரசியல் முக்கிய திருப்புமுனையாக இந்த நிகழ்வை பார்க்கப்படுகிறது. இதற்காக இப்பகுதியில் 50 ஏக்கர் பரப்பளவில் இந்த இடம் ஏற்பாடு செய்யப்பட்டு 50,000 நாற்காலிகள் போடப்பட்டு இரும்பு தடுப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டு இங்கே வரக்கூடிய தொண்டர்கள் இடையூறு இல்லாமல் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு சேறுகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரமாண்ட மேடைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இப்பகுதியில் காவல்துறையினர் அதிகாலையிலிருந்தே பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பணியில் தொடர்ந்து 90% நிறைவடைந்திருக்கிறது. திமுக நிர்வாகிகள் மற்றும் ஓபிஎஸ் அணியினர் இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து இப்பணிகளை செய்து வந்திருக்கிறார்கள். சரியாக இந்த இணைப்பு விழா 5 மணிக்கு ஆரம்பிக்கிறது. தமிழக முதல்வர் முன்னிலையில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் இணைகிறார். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.